இவங்களாம் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கே செல்வ பெருந்தங்க வச்சுன்னு ஒன்றும் இங்கே பண்ணி அடிக்க முடியாது. அவன் கட்சி வளரணும், காங்கிரஸ் வளரணும்னு பார்க்க மாட்டான். திமுக தூக்கி விடுறதுலேயே வாங்கினான், துட்டு வாங்கின்னு போட்டி வாங்கி செல்வ பெருந்தங்க. அது நடக்குதா? அது நடக்குது. திமுகவில் திருமாவளவன் அண்ணனுக்கும் செல்வ பெருந்தங்க போட்டி கொடுத்துனுக்குறாங்க. மாதம் மாதம் ஏவா நேரம் இதுதான் பண்ணுறான், போட்டி கொடுக்குற வேலை தான். கூட்டணிக்கு அவங்க பணம் கட்சி பணம் இல்லை, அவங்க பணம், மக்களோட கொள்ளடிச்ச ஊழல் பணம். நேரம் ஏவா வேலைங்க தான் வேலை. இந்த கடைசி 2 மாதம் எலெக்ஷனுக்கு 1 மாதம் அறிவிக்க பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் அவங்க கூட்டணியில் இருப்பாங்க. ஏன்னா அந்த போட்டி மாதம் கட்டிங் போயிட்டு இருக்குல்ல, நிற்க போகுது, ஆட்சி மாற போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட்டணி கட்சிக்காரன் தெரியும் இந்த ஆட்சி வருமா வராதான்றது. அண்ணன் திருமாவுக்கும் அண்ணன் செல்வ பெருந்தவங்க நல்லா தெரியும். அதனால் இவரை போகாத கட்சி கிடையாது செல்வ பெருந்தவங்க. அதனால் இவர் ரிலேபிளான ஸ்டோரில் வரல, குறுக்கு வழியில் திமுக பிடிச்சி வந்தவர். அதனால் காங்கிரஸ் மிக விரைவில் செல்வ பெருந்தகைய இதே மாதிரி திமுக ஜால்ராட்சிட்டு இருந்தாருன்னா ஓகே. நேருக்கிட்ட தான் இந்த 4500 கோடி இருந்துச்சு, போடாது போவா இது வரைக்கும் மெரினால போவாது அமைச்சர். அப்போ அவருக்கு தானே உள்ளாட்சி ஊராட்சி எல்லா அமைச்சர் சிஎம் எல்லா பணமும் இவங்க எல்லா மந்திரியும் எடுத்து அங்கே கொடுத்து எக்ஸப்ட் செந்தில் பாலாஜி. அவர் இருந்தபோது மந்திரியாக இருக்கும்போது அவர் மட்டும் கொடுக்க மாட்டார் டைரக்டாக. அதிமுக ஜெயிச்சாதான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் தான் எடப்பாடி கொடுப்பாரு. நம்ம ஜெயிக்காததுக்கு நம்ம எதுக்கு 10 கோடி, போன வாட்டி 12 கோடி கொடுத்தாரு. அதான் எடப்பாடியாரு தொகுதிக்கு 12 கோடி கொடுத்தாரு. இந்த வாட்டி அதிமுக தொண்டனுக்கு சீட்டு தர மாட்டேன், எனக்கு 20 கோடி பணம் கட்டுறீங்களோ அவங்களுக்கு தான்டா சீட்டு, 20 கோடி பணம் எனக்கு கட்டு, அவங்களுக்கு தான் சீட்டுன்றாரு. அப்போ உண்மையாக கட்சிக்கு வச்சவங்க சீட்டு இல்லை, ஒன்லி தொழிலதிபர் தான் உள்ள வருவானுங்க. அப்படி வரும்போது கட்சி தொண்டனும் தொழிலதிபரும் ஜெல் ஆக மாட்டாங்க. அதிமுக ஆனால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் 5 லட்சம் கோடி கடன் இருந்தது 4 வருஷத்தில். இப்போ 6 லட்சம் கோடி கடன் இருக்குது. தனியார் மயம் ஆக்கப்பட்டால் போக்குவரத்து துறையை காப்பாற்றலாம், அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் திரும்ப கொடுத்து திரும்ப 2 பேருக்கு 3 பேருக்கு ஒரு பஸ்ஸு போச்சுன்னா எப்படி இருக்கும்? தனியார் அப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா? பஸ்ஸு ஃபுல்லான தானே எடுப்பான். லாஸ்ட்டில் வெளில வரணும். நீங்கள் இந்த பக்கம் கடனும் சொல்கிறீங்க, அடைக்கணும்னா என்ன பண்ணணும்? தனியார் கொடுத்தா தானே அடைக்க முடியும். ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க சார். இப்போ அமைச்சரவை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் இடைக்கால பட்ஜெட் இந்த மாதிரியான விஷயங்கள் பேச போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து 20ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடரும் நடக்க இருக்கிறதா இருக்கு. இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, கடன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனால இந்த அமைச்சரவை அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கேள்விப்பட முடியுது. இந்த கடன் எதனால் உருவாயிருக்கு, தற்பொழுது அது என்ன சுச்சுவேஷனில் இருக்குது? ஆனால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. அது அவர் வச்சுருந்த 5 ஆண்டு காலத்தில் 4 வருஷத்தில். இப்போது இன்னொரு 6 லட்சம் கோடி கடன் ஏறி இருக்கு. மொத்தம் 10 லட்சம் கோடி தான். இவ்வளோ இலவசம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இந்த வீராணம் மாதிரி இந்த கடல் நீர் இது அது மாதிரி இருந்தது. மழைநீர் வடிகால் வாரியம் அந்த பணி செய்யாதது, ஒரு சில அதிருப்திகள் இருக்குது. சென்னையில் இருக்குது, சில இதில் இருக்குது. தவிர இன்றைக்கி தேதி வரைக்கும் திமுக ஆட்சி மேலே பெரிய லெவலில் அதிருப்தி இல்லை. போட்டே திமுகவுக்கு போடக்கூடாதுன்ற மனநிலைக்கு மக்கள் இன்னும் வரல. எப்பப்போலாம் திமுகவுக்கு எதிரணியில் இருக்கிறவங்க பிரிகிறாங்களோ, கூட்டணி அமைக்கப்பட 2வது அணி 3வது அணி 4வது அணி அமைக்கப்படும் போது திமுக இது வரைக்கும் கடந்த கால வரலாறுல ஈஸியாக வெற்றி பெற்றிருக்குது. திமுகவோட வெற்றியை கடனுக்கு என்ன சார் ஒரே விஷயம் சார், மக்களுக்கு நலத்திட்டம் கடனா தளபதி ஸ்டாலின் செக்கு போட்டு அவர் பாக்கெட்டில் எடுத்துன்னு வீட்டுக்காக போயிட்டார். கடன் பற்றாக்குறை, இது ஈபியில் பற்றாக்குறை இருக்குது, போக்குவரத்து துறையில் பற்றாக்குறை இருக்குது, இந்த ஆவின் பாலில் பற்றாக்குறை இருக்குது. இல்லை மக்களுக்கு 3 ரூபா விலை குறைச்சா ஆவினில் இருக்குது. 3 ஒரு 6 ரூபா மறைமுகமாக ஒரு 3 ரூபா ஆவினில் குறைச்சிருக்காங்க. அந்த கிரீன் பாக்கெட்டுக்கு 6 ரூபா குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் மக்களுக்கு சுமை ஏற்படுத்தக்கூடாது, வரி போட்டு பெரிய லெவலில் அதை இதிலே கொஞ்சம் சொத்து வரி போட்டது, குடிக்கிற தண்ணிக்கு வரி போட்டது, ப்ராடக்ட் பாலில் ப்ராடக்ட் அது ஆவின் பால் ப்ராடக்ட் விலையை தந்து இதிலே ஒரு சில அதிருப்தி மக்களுக்கு இருக்குது. ஆனால் அது ஓட்டை மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த அதிருப்திலாம் இல்லை. இந்த காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை அராஜகத்தை மக்களுக்கு இரவில் உட்காந்து நைட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க மக்களை. வீடு போய் சேர முடியல, டிராஃபிக் டென்சிட்டி பயங்கரமாக இருக்குது, அதை சரி பண்ண மாட்டாங்க. எல்லாருமே நைட்டில் 10 பேராக ஒவ்வொரு இடத்துல கும்பலாக நின்று இதை பல முறை நம்ம ஊடகம் வழியில் சொல்கிறோம், மக்களோட அதிருப்தியை தெரிவிக்கிறோம். இப்படி இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் காவல்துறை மெத்தனமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ இந்த கடன் ரிலேட்டபிளான விஷயத்தில்
போக்குவரத்து துறை வந்து தனியார் மயமாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அது நடக்குமா? இல்லை, ஒரே விஷயங்க, தனியார் மயம் ஆக்கப்பட்டால் போக்குவரத்து துறையை காப்பாற்றலாம். அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் திரும்ப திரும்ப கொடுத்து திரும்ப 2 பேருக்கு 3 பேருக்கு ஒரு பஸ்ஸு போச்சுன்னா எப்படி தனியார் அப்படி பண்ண மாட்டான் இல்லையா? பஸ்ஸு ஃபுல்லான தானே எடுப்பான். லாஸ்ட்லேருந்து வெளில வரணும். நீங்கள் இந்த பக்கம் கடனும் சொல்கிறீங்க, அடைக்கணும்னா என்ன பண்ணணும்? தனியார் கொடுத்தா தானே அடைக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஆவினில் டிரான்ஸ்போர்ட் பால் பாக்கெட் வண்டி டேங்கர்லாம் ஓடுது. அவங்க டேங்கர் ஓடிச்சுன்னா, வண்டி ஓடிச்சுன்னா கிட்டத்தட்ட 90 ரூபா ஆகுது. இதே தனியார் ஓடிச்சுன்னா 32 ரூபாய்க்கு ஓடுது போக்குவரத்து. அப்போ நீ ஆவின் வண்டியே ஓட்டணும்னு நினைப்பியா, இல்லை தனியார் வண்டி ஓட்டணும்னு நினைப்பாங்களா? லாஸ்ட்டில் இருக்கிற ஆவினை தத்தளிக்கிற ஆவினை கவர்மெண்ட் நிர்வாகத்தை எப்படி தனியார் கொடுத்து தானே காப்பாற்றுறாங்க. அதில் இன்டெரக்டாக நடக்குது. இவங்க வந்து போக்குவரத்து சங்கத்தில் வந்து வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. யூனியன், இந்த சிஐடி யூனியனை வச்சு எங்கெங்கெல்லாம் இந்த சிஐடி யூனியன் இருக்குதோ அங்கங்கெல்லாம் இது மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது. வேலை செய், கூலியை வாங்கு. வேலையே செய்ய மாட்டேன், நான் பஸ் டிப்போலையே உட்காந்து பஸ்ஸே ஓட்ட மாட்டேன், ஆனால் எனக்கு சம்பளத்தை போடணும். இது எந்த விதத்தில்? பாடமே நடத்த மாட்டேன், ஆனால் எனக்கு வாத்தியார் எனக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அவர் பாடம் நடத்த வர மாட்டார். அவர் வீட்டில் தனியாக டியூஷன் சென்டர் நடத்துவாங்க ஆசிரியர்லாம். ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடணும், அவங்களுக்கு காசு ஏற்றி கொடுக்கணுமா? இதே தொகுப்பு ஊதியத்துக்கு எத்தனையோ பேர் வேலைக்கு வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா படித்தவங்க? இவங்களோட ஹைலி குவாலிஃபைடு பர்சன் ரெடியாக இருக்கிறாங்களா? தொகுப்பு ஊதியத்துக்கு இந்த 5000க்கும் 5000க்கும் 10,000க்கும் வேலைக்கு எத்தனை வாத்தியாருங்க படிச்சுட்டு சும்மா இருக்காங்க? இவங்களெல்லாம் ஒரு விஆர்எஸ் கொடுத்துட்டு புதுசாக இருக்கிறவங்க எடுத்தால் பசங்களுக்கு பாடமும் நடத்த மாட்டாங்க, இவங்க டியூஷன் தான் நடத்துவாங்க. அப்புறம் ஜெக்டோ ஜெயா, அந்த ஜெயா இந்த ஜெயான்னு வந்து உட்காந்துன்னு அரசாங்கத்தை நிர்பந்தம் பண்ணுறாங்க. அதுவும் ஆட்சி இந்த 4 வருஷம் சும்மா இருப்பானுங்க. இந்த 5ஆவது வருஷம் அந்த ஆட்சி முடியும் தருவாயில் வந்து தலைமையில் வந்து ஒரு மாதிரி ஒரு பிளாக்மெயில் தானே. இல்லை, அது அப்போ நடக்குது, அப்பப்போ நடக்குது. கேட்கக்கூடிய கோரிக்கை அந்த நேரத்தில் பண்ணால் நடக்குது. இதே வேலையை செய்கிறதுக்கு இன்றைக்கி படித்த இளைஞர்கள் கம்மி ஊதியத்தில் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? நீ எதுக்கு எதுவுமே 60 வருஷமாக ஆக்கினேன், 55 வருஷமாக குறைச்சி எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பு. ஒன் டைம் செட்டில்மெண்ட் தானே அது. எதுக்கு பத்திரம் பாண்டு கொடுத்துன்னு அவனுக்கு உட்கார வச்சுனுக்கிற? 55 வயசு ஆகணும், அடுத்த இளைஞர்கள் உள்ளே வரட்டும். உட்காந்துக்குது அவனுங்களுக்கு பணி நீடு வழங்குறது, இதே வேலையை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் படிச்சுட்டு சும்மாக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவன் தான் கம்மியாக 25,000 30,000 வந்தால் போதுன்றானே. நீ உனக்கு 1.5 லட்சம் சம்பளம் கொடுக்கணுமே. இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட வந்துட்டானே அவனுங்க படித்தவனுங்க. உனக்கு கம்ப்யூட்டரே தெரியாது இந்த ஆசிரியர்களுக்குலாம். இவங்களை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஓகே, அதாவது மாடர்ன் டெக்னாலஜி வந்ததுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஏஐ வந்துருச்சு. ஏஐக்கு ஏற்ற மாதிரி பசங்க ரெடியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு கிளாஸ் சொல்லிக் கொடுங்க. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்ற மாதிரி இவங்களுடைய எஜுகேஷன் பாலிசியே தப்பாக இருக்குது. அப்புறம் டீச்சிங் பாலிசி அதோட தப்பாக இருக்குது. அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சா ஒரு டீச்சர் கூட பாஸ் பண்ண மாட்டான். இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு டீச்சர்களுக்கு எபிலிட்டி டெஸ்ட் வச்சு பாருங்கள், அதில் கிட்டத்தட்ட 10% கூட தேர மாட்டான். சரி, இப்போ இருக்க ஸ்கில், அந்த ஸ்கில் ஃபேக்கல்ட்டி அதை வச்சு பாருங்களேன், இவங்க எத்தனை பேர் பாஸ் ஆகிறான்னு பாருங்களேன். பசங்களுக்கு வைக்கிறத விட வாத்தியார்களுக்கு டெஸ்ட் வைக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறது திமுக அரசு. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா இந்த அமைச்சரவையில் மெயினாக என்ன விஷயங்கள் பேச போகிறாங்க சார்? இந்த அமைச்சரவையில் இடைக்கால பட்ஜெட்டில் சலுகைகளை வாரி வழங்க போகிறாங்க. திரும்ப 2,500 ரூபா 3,000 ரூபா சொல்ல போகிறாங்க. எது மக்கள் இந்த உரிமை தொகை இருக்குல்ல, குடும்பத்தில் அது உரிமை தொகையை ஏற்ற போகிறாங்க. இதெல்லாம் வந்து டிஸ்கஷனில் இருந்து இதெல்லாம் வந்து இப்போ பட்ஜெட்டுக்கு ரெடி ஆகும் போகுது. பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கவர்மெண்ட் வரும்போது நம்ம வந்தால் பார்த்துக்கலாம், வந்தால் கொடுக்கலாம், ஏன்னா கடைசி 4 வருஷம் கழிச்சு கூட கொடுக்கலாம். ஆனால் அறிவிச்சுட்டு தானே. அதாவது ஒன்லி இது என்னது அலங்கார ஜிமிக்கு நடக்க போகுது இந்த அமைச்சரவையில். இது வந்து பட்ஜெட்டுக்கு வரப்போகுது. 100% ஜிமிக்கு தான். ஏன்னா இப்போ திமுகவுக்கு வந்து தாவேக்கா வந்து அண்ணா திமுக ஒரு போட்டி இல்லை, தாவேக்கா எட்ஜ் டு எட்ஜ் நிற்கிறாங்க. அதாவது அசுர பலத்தோடு வளர்ந்துட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறான், நாளைக்கு இன்னொரு பர்சன்டேஜ் ஏறுது, நாளைக்கு இன்னொரு பர்சன்டேஜ் ஏறுது. இது இறங்கிக்கிட்டே இருக்குது. எது திமுக ஏற மாட்டுது. இறங்குறவங்க திமுகவோட கிராஃப் இவ்வளோ கொடுத்து கூட ஏற மாட்டுது. அது ஒரு சிக்கல். இவன் ஏறிட்டே இருக்குது. இன்னும் 90 நாளில் எவ்வளோ ஏறுன்றது கணிக்க முடியல. விஜய் இது வாய்ப்பு இருக்கா ஏறுறதுக்கு? வாய்ப்பு நிறைய இருக்குது. கூட்டணி அமைக்கிறத பொறுத்து, அதிமுக உடையிறத பொறுத்து. அதிமுக சரிபாதியாக உடைய போகுது, பொங்கலுக்கு அப்புறம் 50-50 உடைய போகுதுன்னு தான் சொல்கிறாங்க. திமுக கூட்டணி சார், திமுக கூட்டணியிலும் நிறைய பேர் அதிமுக உடஞ்சி பெரிய தலைங்க வரும்போது திமுக, நான் திரும்ப சொல்கிறேன், அண்ணன் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்காது. காங்கிரஸும் நேற்று மாணிக்க தொகை தெளிவாக சொல்லிட்டாரு. அது அதிகார பங்கீடு இல்லாமல் நாங்களும் ஒத்துக்க மாட்டோம்ட்டாரு. அதிகார பங்கீடு அமைச்சரவையில் கூட்டணி தானே அதிகார பங்கீடு. நீ மட்டும் அதிகாரத்தை சுயகம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்ற தத்துவத்துக்கெல்லாம் இனிமேல் இடம் இல்லை. மாநிலத்திலும் கூட்டாட்சி, மத்தியிலும் கூட்டாட்சி தத்துவத்தை மாத்திரான்ட்டான் மாணிக் தாகூர். காங்கிரஸ் மாணிக் தாகூர் குரல் வந்து ராகுல் காந்தியோட குரல் தான். அதில் வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தி என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பேச முடியும். ஜோதிமணியும் கிட்டத்தட்ட அதுதான், அவங்களும் ராகுல் காந்தியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க. இவங்களாம் சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கே செல்வ பெருந்தங்க வச்சுன்னு ஒன்றும் இங்கே பண்ணி அடிக்க முடியாது. குடு அடிக்க அவன் குடு ஆடுற செல்வ அவன் கட்சி வளரணும், காங்கிரஸ் வளரணும்னு பார்க்க மாட்டான்.
திமுக தூக்கி விடுறதுலேயே வாங்கினுக்கிறான், துட்டு வாங்கின்னு போட்டி வாங்கின்னு செல்வ பெருந்தகை. அது நடக்குதா? அது நடக்குது. திமுகவில் திருமாவளவன் அண்ணனுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் போட்டி கொடுத்துனுக்குறாங்க. மாதம் மாதம் ஏவா வேலை வந்துச்சு. அப்படியா? ஏவா வேலை நேரம் இதுதான் பண்ணுறான், போட்டி கொடுக்குற வேலை தான். கூட்டணிக்கு அவங்க பணம், கட்சி பணம் இல்லை, கட்சி பணம் இல்லை, அவங்க பணம், மக்களோட கொள்ளடிச்ச ஊழல் பணம். நேரம் ஏவா வேலைங்க தான் வேலை. ஓகே சார். இப்படி பண்றதுனால அது கூட்டணி நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் தானே? இந்த கடைசி 2 மாதம் எலெக்ஷனுக்கு 1 மாதம் அறிவிக்க பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் அவங்க கூட்டணியில் இருப்பாங்க. ஏன்னா அந்த போட்டி மாதம் மாதம் கட்டிங் போயிட்டு இருக்குல்ல. இது நிற்க போகுது, ஆட்சி மாறப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க எல்லாரோட போலீஸுக்கு நல்லா தெரியும். அது இவங்க அதுக்கு மேலே கூட்டணி கட்சிக்காரங்க தெரியும் இந்த ஆட்சி வருமா வராதான்றது. அண்ணன் திருமாவுக்கும் அண்ணன் செல்வ பெருந்தகைக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அது முழுக்க முழுக்க காங்கிரஸில் ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வந்து திமுக. காங்கிரஸில் சீனியர் லீடர் கட்சிக்கு அந்த கட்சியிலேருந்து இருந்தவங்களே இருக்காங்க. இவர் திருமாவளவன் கட்சியிலேருந்து போனவர் தானே. அதனால் இவரை போகாத கட்சி கிடையாது செல்வ பெருந்தகை. அதனால் இவர் ரிலேபிளான ஸ்டோரில் வரல, குறுக்கு வழியில் திமுக பிடிச்சி வந்தவர். அதனால் காங்கிரஸ் மிக விரைவில் செல்வ பெருந்தகையை இதே மாதிரி திமுகவுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருந்தாருன்னா போயிடுவார். ஓகே சார். இப்போது கேஎன்ஏரும் ஏவாவேலும் இவ்வளோ கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கிது கட்சியில்? கட்சிக்கு மொத்த பணமும் அவங்க கையில் தானேப்பா இருக்குது. அப்படியா? நமக்கு நேருக்கிட்ட தான் இந்த 4500 கோடி இருக்குது. போவா இது வரைக்கும் மெரினால போவாது அமைச்சர். அப்போ அவர் கையில் தானே உள்ளாட்சி ஊராட்சி எல்லா அமைச்சர் சிஎம் எல்லா பணமும் இவங்க எல்லா மந்திரியும் எதுவுமே அங்கே கொடுத்துடணும். எக்ஸப்ட் செந்தில் பாலாஜி. ஆமாம், அவர் இருந்தபோது மந்திரி ஆகும்போது அவர் மட்டும் கொடுக்க மாட்டார். டைரெக்டாக துர்கா மேடம் பார்ட்டி ஃபண்டு பிஎஃப்னு சொல்லி எடுத்து போய் இவங்க அங்கே கொட்டிடுவாங்க. எல்லா பணமும் பார்க் பண்ணிட்டாங்க. ஒரு தொகுதிக்கு 50 கோடி பார்க் பண்ணிட்டாங்க திமுக. இப்போ தாவேக்கா பணம் கொடுக்காது. அண்ணா திமுக ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் தான் எடப்பாடி கொடுப்பாரு. நம்ம ஜெயிக்காததுக்கு நம்ம எதுக்கு 10 கோடி, போன வாட்டி 12 கோடி கொடுத்தாரு அண்ணன் எடப்பாடியார். தொகுதிக்கு 12 கோடி கொடுத்தாரு. ஏன் இதெல்லாம் அமலாக்கத்துறைக்கு தெரியாதா? ஏன் இன்கம் டேக்ஸ் வருமான வரி தெரியாதா? இந்த தடவை அதுவும் கிடையாது. அதுதான் என்ன சொல்கிறாரு, இந்த வாட்டி அதிமுக தொண்டனுக்கு சீட்டு தர மாட்டேன். யார் 12 கோடி எனக்கு 20 கோடி பணம் கட்டுறீங்களோ அவங்களுக்கு தான்டா சீட்டுன்றார். 20 கோடி பணம் எனக்கு கட்டு, அவங்களுக்கு தான் சீட்டுன்றாரு. அப்போது உண்மையாக கட்சிக்கு உழைச்சவங்க சீட்டு இல்லை, ஒன்லி தொழிலதிபர் தான் உள்ளே வருவானுங்க. அப்படி வரும்போது கட்சி தொண்டனும் தொழிலதிபர்களும் ஜெல்லாக மாட்டானுங்க. அதிமுக வீழ்ச்சி அடைவது உறுதி. அதை தடுக்கிறதுக்கு ஆண்டவனாலேயும் முடியாது. அது அமித்ஷா இல்லை, ஆண்டவன் வந்தாலும் முடியாது. இனிமேல் அதிமுகவோட வீழ்ச்சியை தடுத்துடுது. இதுதான் அதிமுகவோட நிலைமை. பல விஷயங்கள் பேசணும். நன்றி.